ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷய கிருதி வந்துருச்சு. நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து அக்ஷய கிருதி வரும்போதெல்லாம் அக்ஷய கிருதினா தங்கம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, எதையும் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் சாமியை போய் கும்பிட்டா போதும், தான தர்மம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் போன வருஷம் மஞ்சள் வாங்குங்க, குங்குமம் வாங்குங்கன்னெல்லாம் அனுப்புனாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த வருஷம் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்றாங்க. எப்படி இந்த ஒரு வருஷத்தில் அக்ஷய கிருதி வாங்குகிற இடத்துலேருந்து தர்மம் பண்ணுற இடத்துக்கு போச்சுன்னு தெரியல. எப்படி போச்சு? ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அறிவு வந்து நம்ம இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அக்ஷய கிருதி வந்துருச்சு. ஆனால் இன்னும் சிலர் திருந்தாமல் இந்த நேரத்தில் வருது, இந்த நேரத்தில் கிருதியை வருது, இந்த நேரத்தில் நீங்கள் போய் ரோகிணி நட்சத்திரம், அதை சொல்லணும்னு நினச்சார். ரோகிணி நட்சத்திரம் வந்து காலையில் வந்து கிருதியை 12 மணியோட முடியுதான். அதனால் அந்த 3 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் போய் தங்கம் வாங்குங்க, உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு உடான்னு சுட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் தங்கம் வாங்கினாலும் கிடைக்காது, வாங்கலினாலும் கிடைக்காது. அந்த நாள் ஒரு சாதாரண நாள். நீங்கள் போய் சாமி கும்பிட்றதுனா தாராளமாக கும்பிடுங்க. அதே மாதிரி போன வருஷம் எல்லாம் வாங்கினீங்கல்ல, எவ்வளோ வாங்கிட்டீங்க? போன வருஷம் தங்கம் வாங்கியிருப்பீங்க போய் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த வருஷம் முழுக்க நீங்கள் எவ்வளோ தங்கம் வாங்கினீங்க, உங்களுக்கு அப்படி இவ்வளோ சேர்ந்துருச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? அக்ஷய கிருதை அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ஷய கிருதை அப்படின்னா அல்ல வந்துட்டே இருக்கும். அக்ஷய உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கதை? மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் அப்படின்னு போய் இருப்பாங்க. அதாவது அவங்களோட நாடு எல்லாமே திறந்துட்டு அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறதுக்காக போகிறப்போ பீமனுக்கு வந்து தான் எப்போவுமே பசிச்சுக்கிட்டே இருக்குமே. அப்போது அவங்கக்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை. ஸோ அவரோட பசியை ஆட்ட முடியலன்னு சொல்லி திரௌபதி ரொம்ப கவலைப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா இப்படி என் கணவருக்கு பசியாற்ற முடியல, என்னால், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆதித்யனை, சூரியனை நினச்சி நீ தவம் இரு, அதுக்கு ஒரு வழியை சூரியன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு திரௌபதி சூரியனை நினச்சி தவம் பண்ணுறாங்க. அப்போது சூரியன் வந்து ஒரு அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி கிட்ட கொடுக்குற நாள் கிருதியை திதி. சரிங்களா? 3ஆம் திதியே கிருதியை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுதான் அக்ஷய பாத்திரத்தை கிருதியை அன்னைக்கு வாங்கினதுனால அக்ஷய கிருதியை அப்படின்றது ஒரு கதை. அவ்வளவுதான். ஒருத்தர் யாரோ அந்த மகாபாரதம் எழுதும்போது எழுதப்பட்ட ஒரு கதை. சரியா? சரி, அப்படியே இருக்கட்டும். அது ஒரு கதையை நம்ம கேட்டுக்கலாம். அப்படி கிடைச்ச அக்ஷய பாத்திரத்தை காலையில் சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரியனை கும்பிட்டு அக்ஷய பாத்திரத்தில் நம்ம நினச்சா, மனசில் திரௌபதி நினச்சா அது வரும். அந்த பாத்திரம் நிறையா வரும். அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் மறையும் போது அதை கழுவி கமுத்தடணும். அதுக்கு மேலே பாத்திரத்துலேருந்து எதுவும் வராது. அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அந்த பாத்திரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரும். அந்த மாதிரி கிடைச்சதும் அவங்க சந்தோஷமாக திரௌபதியோடு சேர்ந்து 6 பேரும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் அக்ஷய பாத்திரத்தோட கதை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் தங்கம் வாங்க வைக்கிறதுக்காக ஒரு அக்ஷய கிருதிங்கிற ஒரு நாளை உருவாக்குனாங்க. பர்பஸாக தங்கம் விற்கிறதுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. அது கூகுளில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அக்ஷய கிருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும், சகலமும் கிடைக்கும், தங்கம் வாங்கினா அது அந்த வருஷம் முழுக்க நீங்கள் நிறைய தங்கம் வாங்குவீங்க, தங்கம் பெருகிட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நிறைய பேர் வாங்கினாங்க. அப்படியே இந்த நல்லா பரவி இந்தியாவில் தான் தங்கம்னா நம்ம பெண்கள் அப்படியே ஓடுவாங்கள்ல, அதில் போய் நிறைய வாங்கி நிறைய பேர் சேர்த்துனாங்க. அது ஒரு 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 வாடிக்கையாகவே ஆகி அக்ஷய கிருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டை வச்சு ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அதில் அவங்களும் ரெகுலராக வாங்குவேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பெண்கள் அக்ஷய கிருதி வந்தாலே தங்கம் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. தங்கம் விற்கிறதுக்காக செய்யப்பட்ட வேலை தான் அது.
ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷய கிருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிறதுக்காக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் விற்கிறதுக்காக கூகுளில் இருக்குது, அது போய் பாருங்கள், பிளான் பண்ணியே செஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு தான் இதெல்லாம் தெரியும் பேசுறதுக்காக நம்ம ஜோதிடர்கள், நம்ம ஆன்மீகவாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அக்ஷய கிருதி அன்னைக்கு மஞ்சள் வாங்கணும், உப்பு வாங்கணும், உப்பு வாங்கி வச்சிங்கன்னா நல்லது அப்படின்னெல்லாம் சொல்லி போன வருஷம் வரைக்கும் இதுதான் இருந்துச்சு. நீங்கள் போன வருஷ பதிவுகள் 2025 அக்ஷய கிருதியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பு வாங்கணும் மஞ்சள் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நானும் பதிவு போட்டிருக்கேன், அதெல்லாம் வாங்க தேவையில்லை, நீங்கள் போய் தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்ஷயம்னா தானியம் அப்படின்றாங்க. அக்ஷயம்னா எப்படி தானியம் தெரியல. அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத, தீரவே தீராத அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அது ஆனால் தானியம்னு அர்த்தம் இல்லை, எதுவானாலும் தீராதுன்றாங்க. அக்ஷயம் அப்படின்னா அன்னைக்கு, அதாவது அந்த பாத்திரம் கிடைச்சது அக்ஷய கிருதி. நம்ம நல்ல மனசோட நம்ம எந்த விஷயத்தை வாங்கினாலும் அது நீடிச்சு நிலைச்சு இருக்கும், நிறையா சேரவும் செய்யும். புரிஞ்சதுங்களா? அக்ஷயம் அப்படின்னா நல்ல மனசு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தமோ தவிர அச்சய பாத்திரம்னோ அன்னைக்கு அது தானியம்னோ மஞ்சள்னோ உப்புனோ அர்த்தம் கிடையாது. நல்ல மனசு இருக்கிறவங்க தான் அந்த அக்ஷயம் மாதிரி வாழ்வாங்க. அக்ஷயம் மாதிரி தீராத சந்தோஷத்தோட, தீராத நிம்மதியோட, தீராத திருப்தியோட வாழ்வாங்க. பணமோ காசோ மற்ற விஷயங்களெல்லாம் ஒரு நாள் தீர்ந்து போயிடும், ஆனால் சந்தோஷம், மன நிம்மதி, திருப்தி இதெல்லாம் தீரவே தீராது. அது கூட கடவுள் நம்பிக்கையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் நம்பிக்கை நமக்கு தீராமல் இருந்தாலே அந்த அக்ஷயம் முழுக்க நமக்கு கிடைச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அக்ஷய கிருதி அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷம் 2026 அக்ஷய கிருதிக்கான நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் போய் தானம் பண்ணுங்க. அதாவது தானியங்களை முந்திரியோட கலந்து, சரியா? நீங்கள் 1 கிலோ துவரம்பருப்பு கொடுக்குறீங்கன்னா அதில் 1/4 கிலோ முந்திரி பருப்பை போட்டு கலந்து ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்றாங்க. இது இந்த வருஷம் 2026க்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் தானியம் ஏழைகளுக்கு கொடுக்கணும், முந்திரியோட சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தர்மம் பண்ணால் அது உங்களுக்கு பல புண்ணியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் தாராளமாக தர்மம் பண்ணுங்க. முந்திரியாவே பண்ணாலும் ஓகே தான் எனக்கு. நீங்கள் தான தர்மம் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது இந்த வருஷம் நிறைவேறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் அக்ஷய கிருதிக்கு நீங்கள் தானியங்களை தர்மம் பண்ணுங்க முந்திரியோட கலந்துன்னு சொன்னாங்கல்ல, அது எங்கே பண்ணணுன்றாங்க, எந்தெந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில கோயில்களில் போய் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த தானம் பண்ண அந்த புண்ணியம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு 100 மடங்கா வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? தானம் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். 100 மடங்கெல்லாம் திரும்பி வராது. நீங்கள் 1 கிலோ துவரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கடவுள் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு துவரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டார். இந்த மாதிரி சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. 100 மடங்கெல்லாம் திரும்பி வராது. ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். கும்பகோணம் பக்கத்தில் திருமாந்துறை அப்படிங்கிற ஊரில் அக்ஷயநாதர் கோயில் அப்படின்னே ஒரு கோயில் இருக்கான். அக்ஷய கிருதி அன்னைக்கு அந்த அக்ஷயநாதர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அவருக்கு சந்தன அபிஷேகமெல்லாம் செஞ்சு கும்பிட்டு வெளியே நீங்கள் தானியங்களை தர்மம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் சொல்கிறாங்க. அடுத்து விலாங்குளம் திரு அச்சயபுரீஸ்வரர், புரியுதுங்களா? அந்த அச்சயபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் அவருக்கும் சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே அங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் தானியங்களை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க. முறையூர் திரு பரசுநாதர் கோயில், சரிங்களா? அந்த கோயிலையும் போய் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய புண்ணியங்கள் அந்த கடவுள்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல் 2 கோயில்லையும் பேர்லேயே அக்ஷயம் வருது, கடவுள் பேர்லேயே அக்ஷயபுரீஸ்வரர். அடுத்து அக்ஷயநாதர்,
சரிங்களா? அவங்க 2 பேர் பேர்லயே அக்ஷயம் இருக்கு, அதை எடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பரசுநாதர் கடவுள், இதுல எப்படி அக்ஷயம் இல்லை ஆனாலும் அதை எடுத்தாங்கன்னு தெரியல. சரிங்களா, பரவாயில்ல. அவங்க 3 கோயில் சொல்றாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அந்தந்த கோயில்ல போய் நீங்க சாமி கும்பிட்டு வந்து உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்க. அதுவும் நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சது பண்ணா போதும். அதாவது உங்களுக்கு நமக்கு அப்புறம் தான் தானமும் தர்மமும். முதல்ல நம்ம, அதுக்கப்புறம் நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்ம சுற்றத்தார், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. தான தர்மம் நம்ம பண்ணணும். நம்ம சுற்றத்திலேயே ஒருத்தங்க சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம போய் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சரிங்களா? அதனால முதல்ல நம்ம சுற்றத்தார், அதுக்கப்புறம் வெளி மக்களுக்கு போய் நம்ம தான தர்மம் பண்ணலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷய கிருதி வருது, நான் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த அக்ஷயநாதர் கோயிலுக்கு போய் தான் தான தர்மம் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் எந்த கோயிலில் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம், வீட்லேயே கும்பிட்டுக்கலாம். அல்ல அக்ஷய கிருதி அன்னைக்கு சாமி கும்பிடாமல் கூட நீங்கள் இருந்துக்கலாம். சாதாரணமாக டெய்லி காலையில் எப்படி வந்து கையெடுத்து கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தானம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதுவும் கையில் இருக்கிறது 10 ரூபாய் இருந்தால் கூட 10 ரூபாய் தானம் பண்ணிட்டு போகலாம். தானியங்கள் தான் வாங்கி தானம் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? என்ன வேணாலும் பண்ணலாம். அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் நம்ம தானம் கொடுத்தோம்னா நமக்கு 100 மடங்காக திரும்பி வரும். அப்படியெல்லாம் நினச்சிட்டு எந்த கோயிலுக்கும் போய் நீங்கள் தானம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. போன வருஷம் மஞ்சள் வாங்குங்க, உப்பு வாங்குங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு தான தர்மம் பண்ணுங்கன்றாங்க. இனி அடுத்த 2027 அக்ஷய கிருதிக்கு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி வந்து சொல்லுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதையெல்லாம் பண்ணாதான் ஆச்சு அப்படின்னு கிடையாது. உங்கள் கணவர்களோட ரகலை பண்ணி, இல்லை உங்கள் பசங்க கூட ரகலை பண்ணி, எனக்கு அந்த அக்ஷயபுரீஸ்வரர் கோயில் போயே ஆகணும், அக்ஷயநாதர் கோயில் போயே ஆகணும், பரசுநாதர் கோயில் போயே ஆகணும்னெல்லாம் ரகலை பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ தாராளமாக போங்க. அன்னைக்கு உங்களுக்கு தானம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் அக்ஷய கிருதி அன்னைக்கு போகணும், பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எந்த சட்டமும் கிடையாது. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க, அவ்வளவுதான். அதே போல் அக்ஷய கிருதி அன்னைக்கு நம்ம தான தர்மம் பண்ணால் பின்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம ஜென்ரேஷனுக்கு, நம்மளோட குழந்தைங்களுக்கு, பேரம்பேத்தி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அவங்க நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும், காலத்துக்கும் அவங்க சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம தான தர்மம் பண்ணாலே நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், நம்ம பேரம்பேத்திகள் நல்லா இருப்பாங்க. அது அக்ஷய கிருதி அன்னைக்கு தான் பண்ணணும், தானியங்கள் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யறது தான தர்மம் தான். தான தர்மத்துக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. சரிங்களா? உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. அதுவே உங்கள் சந்ததியை நல்லா வச்சுருக்கோம். இந்த நாள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு கேட்காதீங்க, காது கொடுத்தே கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதுதான் அக்ஷய கிருதி. சரிங்களா? சாமியை கும்பிட்டு உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. உங்களால் எதுவும் செய்ய முடியலைனாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, கடவுள் உங்களை நல்லா பார்த்துப்பார். சரியா? நம்ம புண்ணியத்தை தான் சேர்த்தணும். ஊரில் இருக்கிற எல்லா தப்பையும் செஞ்சுட்டு வந்து அன்னைக்கு ஒரு நாள் தானம் கொடுத்துட்டா அப்படியே கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நினச்சிக்காதீங்க. அது யாரோ என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்குனால ஏதாவது முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கோங்க. ஓகே? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.